ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்தவம் என்கிற தலைப்பின் கீழே நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இதுல குறிப்பா இப்போ ஒரு அரசாங்கத்துக்கு கீழே நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற காரியத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறோம். பவுல் ரொம்ப அழகா அந்த ரோமர்ல முதல் 11 அதிகாரம் உபதேசத்தை பத்தி எழுதிட்டு 12வது அதிகாரம் எப்படி ஒரு கிறிஸ்தவம் வாழணும், ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவனா, ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்துல, ஒரு புறஜாதிகளின் சமுதாயத்துல, அதற்கு அப்புறம் அவருடைய எதிரிகளின் மத்தியில, அதுக்கப்புறம் ஒரு தேசத்துக்கு கீழே எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எழுதிட்டே வர்றாரு. இதுல நம்ம இப்போ ஒரு 13வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுல குறிப்பா ஒரு குடிமகன் ஒரு தேசத்துக்கு கீழே எப்படி வாழணும் அப்படிங்கிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. நீங்க ஒருவேளை இதை யோசிக்கலாம்ல, இந்த டாக்ஸ் எல்லாம் கரெக்டா பே பண்ணணும், எல்லா லாஸும் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒருவேளை இப்படி யோசிக்கலாம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும் இப்ப என்ன பிரதர் கிடைக்கும் அப்படின்னா, நான் ஆண்டவர் ஒண்ணு தேசத்துல உயர்த்தப்பட்டவங்க யாரா இருக்காங்களா, இல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்தவ சகோதரனோ சகோதரியோ இப்படி எல்லாம் சரியா இருந்த நிமித்தம் அவங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகி நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு யோசிக்கலாம். பட் ஆனா அந்த வசனம் பார்க்கும்பொழுது ரொம்ப 12வது அதிகாரம் 3வது வசனத்துல நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. இங்க நன்மைன்னு சொல்ற காரியம் மற்ற எந்த விதமான நன்மைகள் அல்ல. இதனுடைய பின்னணி பேசிக்கா கரெக்டாக டாக்ஸை பே பண்ணு, அதிகாரத்தை கீழ்ப்பிடிஞ்சிரு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடு அப்படிங்கிற பின்னணி தான் வருது. அதனால இந்த காரியங்கள், நன்மையான காரியங்களை நீ செஞ்ச அப்படின்னா உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். சரி, என்ன அப்படி புகழ்ச்சி அடைஞ்சவங்க யார் பிரதர் இருக்கா? இது ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்லன்னு சொல்ற சென்ஸ் அதை அதிக எம்பசிஸ் கொடுத்து இன்னும் பேதுருவும் அதை எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா 1 பேதுரு 2வது அதிகாரம் 14வது வசனத்திலையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி நன்மை செய்கிறதினாலே அப்படின்னு அங்க பேதுருவும் அதே காரியத்தை குறித்து எழுதுறாரு. சரி, இப்படி நன்மை செய்து அல்லது அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு சரியானபடி ஒழுக்கமாக வாழ்ந்து அதனால அரசாங்கத்து லெவல்ல, அதாவது அரசர்கள் லெவல்ல அல்லது ஆளுகிற அந்த வர்க்கத்தின் அளவுக்கு பெயர் பெற்றவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாருங்க பிரதர், கண்ணுக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. பேசிக்கா அன்னைக்கு அவங்க வாழ்ந்த மாதிரி நம்ம வாழலை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம தானியலை பார்த்தோம். இன்ஃபேக்ட் டேனியல் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி தானியலோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் முதல்ல எங்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா, அவருக்கு பயங்கர அறிவு இருந்துச்சு, அவர் பெருசானாரு, அல்லது அவருக்கு பெரிய ஸ்கில்டு பர்சன் பிரதர் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அது இருந்தாலும் முதல் காரியம் என்ன அப்படின்னா, தானியல் தன்னுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தாதவனா இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பிரதர் அவன் நான்வெஜ் சாப்பிடல, அதான் இல்லை, சாப்பாடு இல்லை, பேசிக்கா உலகத்தால் தன் இருதயம் கரைபடாதபடிக்கு காத்து கொண்டதுதான் வெரி ஃபர்ஸ்ட் பிகினிங் ஸ்டெப். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க பிரதர் ஒரு கிறிஸ்தவங்க ஆண்டாங்கன்னா அவங்களுக்கு புரியும் பிரதர் கிறிஸ்தவங்களை பத்தி அப்படின்னு நினைக்கலாம். இல்ல கிறிஸ்தவத்தை பத்தி தெரிஞ்ச ஒருத்தர் பதவியில இருந்தாரு அப்படின்னா அதனால புரியும் பிரதர் அவங்களுக்கு. இதனால நம்மளும் பல நேரத்துல கிறிஸ்தவர்கள்னு பேர் வந்த உடனே அவங்கள சூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுறோம். பட் ஆக்சுவலா ஒரு மணி கிறிஸ்தவன்னு என்னென்றே அவங்களுக்கு தெரியாது பார்க்குறோம். ஏன்னா பல கிறிஸ்தவ அரசியல்வாதிகள் மேல பல கேசஸ் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பிரதர் அவர் கிறிஸ்தவர் பிரதர், சர்ச்சுக்கு வந்திருக்காரு பிரதர். இல்ல பிரதர், இங்க அரசுன்னு வரும்பொழுது நம்ம மதத்தை சேர்ந்தவங்களா இல்லையா அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த நேபுகாத் நேச்சாரா இருக்கட்டும், பெல்ஷாரா இருக்கட்டும், தரியு ராஜாவா இருக்கட்டும், கோரேசு ராஜாவா இருக்கட்டும், இவங்க யாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. இவங்க யாருமே யெகோவா தேவனை வணங்கினவங்களும் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த கோரேஸ் ராஜாவை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா, கோரேஸ் ராஜா அவங்க மதத்தின் மேல பயங்கரமா பட்டு வச்சிருந்தான். நீங்க போய் கூகுள்ல போயிட்டு சைரஸ் சிலிண்டர் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அவன் எழுதி வைத்த, அவன் தெய்வத்துக்காக அவன் எழுதி வச்ச காரியம்லாம் இருக்கு, அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அவன் ஒரு பெரிய பக்திமான், அவன் தெய்வத்து பக்திமான். அவன் பாருங்க இந்த யெகோவா தேவனை பின்பற்றக்கூடிய தானியேல்கிட்ட ஐடியா கேட்கக்கூடிய அளவுக்கு பாக்குறோம். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுதுல. முதல் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது தானியேல் எந்த அளவுக்கு கீர்த்தி உள்ளவனா இருந்தான் அப்படிங்கிறது வெறும் நேபுகாத் நேச்சார் ராஜா காலத்துல மட்டும் இல்ல, அப்படியே கோரேசு ராஜா காலம் வரைக்கும் அப்படின்னு இருக்கு. இன்னும் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அதை இன்னும் 10வது அதிகாரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா கோரேசு ராஜாவினுடைய 1ஆம் வருஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா 10:1 3rd year ஆஃப் தட் மோனார்க் அப்படின்னு இருக்கு. கோரேசு ராஜாவினுடைய 3வது வருஷம் வரைக்கும் ஏறக்குறைய இந்த தானியேல் பெரியாளா இருக்கிறார். சரி, இப்போ தானியலை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு நபரை பத்தி இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அவரு கொஞ்சம் பெரிய ஆள் தான். ஆனா இங்க தானியல் பாத்தீங்கன்னா ஒரு வாலிப ரத்தம், யங் பிளட், ஒரு லேட்டர் டீன்ஸ்ல வந்திருக்கணும் அவன்.
வந்து கிட்டத்தட்ட 90s வரைக்கும் அவர் அங்கதான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், ஒரு 17 வயசுல இருந்து அவர் தன்னுடைய இந்த ப்ராவின்ஸுக்கு அந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி அவர் தன்னுடைய ரோல் அங்க ஆரம்பிச்சாருன்னா, அந்த சாட்ராப்ஸுங்கிற ரோல் 17 வயசுல அவர் ஆரம்பிச்சிருக்கலாம் அப்ராக்சிமேட்டா. ஆனா 90 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா தானியேலை தெரியாத ஆள் யாருமே இல்லை, தானியேலை தெரியாத ராஜாவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்காரு. சரி, இது தானியேலோட ஆரம்பத்துல இருந்து ஒரு பெரிய ஆள் பிரதர். இன்னொருத்தரை படிக்க போறோம், அவர் ரொம்ப வயசானவர் தான். ஆனா வயசானவராக இருந்தாலும் பாத்தீங்கன்னு வச்சுட்டுங்களேன், அவர் மேல அந்த ராஜா வச்சிருந்த மரியாதை இருக்க, அது அது ரொம்ப அதிகம். இன்னைக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், மேபி அதை அடுத்த எபிசோட்லயும் தொடருவோம். அந்த அந்த நபரை பத்தி தான் படிக்க போறோம். அந்த நபர் யாருன்னா மிஸ்டர் எஸ்ரா. இந்த எஸ்ரா ஏறக்குறைய இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது அவர் ரொம்ப வாலிப வயசுலாம் இல்லை, அவரு என்ன சொல்றது, ஒரு வயசான பாஸ்டர் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த எஸ்ராவுக்கு அன்னைக்கு இருந்த அர்த்த சாஸ்திர ராஜா ஒரு நிருபத்தை எழுதுறாரு, அதாவது ஒரு லெட்டர் அனுப்புறாரு. அந்த லெட்டர்ல எஸ்ரா, உனக்கு நான் இதெல்லாம் பண்றேன்ப்பா. இப்ப நம்ம கூட ஒரு லெட்டர் எழுதி கவர்மெண்ட் ஏதாவது பெட்டிஷன் போட்டோம் அப்படின்னா அங்க இருந்து ஒரு பதில் வருது இல்ல, அதை மாதிரி ஏறக்குறைய இங்க ஒரு பதில் வருது. இந்த பதில்ல இருந்தே இந்த எஸ்ரா எந்த அளவுக்கு அன்னைக்கு இருந்த அந்த ராஜாவை என்ன சொல்றது, ராஜாவினுடைய மனதுல எவ்வளவு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் அவர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, இந்த ராஜாவும் இருக்கிறாருல அர்த்த சாஸ்திர ராஜா, அவரு கிறிஸ்தவர்லாம் கிடையாது. அவர் ஏதோ அந்த யெகோவா தேவன் எல்லாம் அவரு வணங்குறவர் கிடையாது. அவர் சாமியை கும்பிட்டுட்டு இருந்தாரு. ஓகே, உங்க பாஷையில சொல்ல போனா அவர் வேற ஆளு, சரிங்களா? ஆனா இந்த எஸ்ரா இருக்கிறாருல, அவரும் பெரிய வாலிப வாட்ட சாட்டம் கிடையாது, அவர் வயசான ஒரு பாஸ்டர். பிரதர், நீங்க ஒரு பெரிய நிறுவனத்தை வச்சு அப்படியே கோடி கணக்கில் உங்களோட பணம் இருந்து இந்தியா முழுவதும் உங்க ஊழியம் அப்படி விஸ்தாரமா இருந்துச்சுன்னா நீங்க போய் மினிஸ்டரை சந்திக்கலாம், பிரைம் மினிஸ்டரை சந்திக்கலாம், அவருக்கு ஒரு பைபிள் கூட எடுத்து போட்டோ கூட எடுத்துக்கலாம், இப்படி நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த எஸ்ரா அப்படி பாப்புலரான மாதிரி எனக்கு தெரியல. எஸ்ராக்கு ஒண்ணு பெரிய நிறுவனம்லாம் ஒண்ணு இல்லை. எஸ்ரா பின்ன ஃபாலோ பண்ண கூட்டம் இருந்துச்சான்னு கேட்டா அதுவும் எதுவும் பெருசா இருந்த மாதிரி தெரியல. எஸ்ராவின் ஊழியங்கள் எங்களுக்கு இந்தியா முழுவதும் கிளை சபைகள் உண்டு அப்படின்னா எஸ்ரா இல்ல. எஸ்ராக்கு பெரிய டவரும் எதுவும் இருந்த மாதிரியும் தெரியல. எஸ்ரா ஒரு வயசானவர், அவரை பத்தி வேதம் சொல்லும்போது சில காரியங்களை படிக்க போறோம், ஒரு ஆசாரியர், அவ்வளவுதான். என்ன ரொம்ப சிம்பிள் டேர்ம்ல ஒரு வயசான ஒரு பாஸ்டருடைய பையன், அல்லது அவங்க அப்பா பாஸ்டர், இவர் பாஸ்டர், ஐயா வயசு வேற ஆயிடுச்சு. இப்படி இருந்த இவர் எருசலேமுக்கு அந்த தேவாலயத்தை சீரமைக்கிற பணி இருக்குதுல்ல, அந்த பணி நடக்கும் பொழுது அங்க கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் பொழுது என்ன நடக்கு அப்படின்னா, கொஞ்சம் மக்களையும் கூட்டிட்டு போகலாம்ல, அடிமை மக்களையும் கூட்டிட்டு போகலாம். ஏன்னா ஏற்கனவே அந்த எக்ஸைல் ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்க பாக்குறோம். அப்ப கூட போகும் பொழுது இந்த அடிமைகளை கூட்டிட்டு போறாரு. ராஜா மாறியாச்சு, அர்த்த சாஸ்திர ராஜா வந்திருக்கிறாரு. இப்ப எஸ்ரா லெட்டர் போட்டு இப்ப என்ன பண்ணலாம், நாங்க கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ராஜா எழுதின பதில், உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா அந்த எஸ்ரா 7வது அதிகாரத்தை உட்கார்ந்து மறுபடியும் படிச்சு பாருங்க. இன்னைக்கு அதுல இருக்க ஒரு சில பகுதியை மட்டும்தான் சொல்ல போறேன். அதாவது வேத வசனத்துல இருக்கிறத அப்படியே உங்களுக்கு விளக்காம இன்றைய உலகத்தோட கொஞ்சம் ஒப்பிட்டு, அதாவது அந்த அரசாங்கத்தையும் இந்த அரசாங்கத்தையும் ஒப்பிட்டு ஒரு சில காரியத்தை சொல்ற மாதிரிங்களேன். நம்பர் 1, எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனம். எஸ்ராவோட பத்தி அந்த ராஜா எழுதுறாரு, அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். யோசிச்சு பாருங்க, இது நடக்கிற காரியமா? ஒரு வயசான ஒரு பாஸ்டர் இவர் கேட்ட எல்லாத்தையும் ராஜா கொடுத்தாராமா. அப்படி ராஜாவுக்கு இந்த ஆளு மேல ஒரு மரியாதை. இவர் என்ன செஞ்சிருக்கிறது அப்புறம் பார்க்கலாம். இவர் ஒன்றும் பெரிய தானியேல் மாதிரி ராஜாவுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி ராஜா அப்பாடா என்னை காப்பாத்திட்டீங்க மிஸ்டர் எஸ்ரா அப்படின்னு ஒன்றும் சொல்லல. நம்ம எஸ்ரா போய் அடிக்கடி ராஜாவை மீட் பண்ணி, ராஜா அப்புறம் உங்களுக்கு ஃபினான்ஷியலா ஏதாவது ஆலோசனை வேணுமா, நாட்டில் என்ன நடக்கு, ஏதாவது கனவு கண்டியில ரீசன்ட் பாஸ்ட்ல இங்க பாருங்க, நேபுகாத்நேச்சார்ல கனவு கண்டு நிறைய பிரச்சனை வந்துச்சு. நம்ம அண்ணன் தானியேல் தான், சும்மா உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றாங்க, தானியேல் விளக்கம் கொடுத்தாரு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கனவு ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லி உங்க ராஜ்யம் விஸ்தாரமாகவா இல்லையா, ஏன்னா எங்க பரம்பரையே அப்படிதான். யோசேப்பிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்தினுடைய எதிர்காலத்தையே அந்த கனவை விளக்கி அவர் சொன்னாரு. அதே மாதிரி இந்த அர்த்த சாஸ்திர ராஜாவினுடைய ராஜாங்கத்தை எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா, ஏதாவது கனவு, இப்படி ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் இந்த அர்த்த சாஸ்திர ராஜாவை போய் எஸ்ரா சந்திச்சதா கூட ரெஃபரன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் அவரை சந்திச்ச மாதிரி இல்லை. ஆனா சந்திச்சிருப்பாருன்னா அன்அபிஷியலா இருந்திருக்கலாம். நீங்க பிரதர் இப்படிலாம் இருக்கு, அப்ப சந்திச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் என்ன, தானியேல் போய் நேபுகாத்நேச்சார்ட்ட 1-to-1 பேசின மாதிரி, தானியேல் போய் பெல்ஷஸ்ஸார்ட்ட பேசின மாதிரி, தானியேலும் தரியும் க்ளோஸா ஒரு நண்பர்கள் இருந்தது மாதிரி இந்த அர்த்த சாஸ்திர ராஜாவும் எஸ்ராவும் இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா
அடுத்து சொல்றேன் பாருங்களேன், வரிசையா இந்த 7வது அதிகாரத்துல அவன் கேட்டவைகளை எல்லாம் கொடுத்தான். ஒண்ணு. 2வது 7வது அதிகாரம் 13வது வசனம். நான் கொஞ்சம் பேரை கூட்டு போட்டுமா அப்படின்னு. யார? இல்ல, எங்க மக்கள் கொஞ்சம் ஒரு அடிமையா இருக்காங்கல்ல, அவங்களோட கூட்டு போட்டுமா? அடிமையெல்லாம் கூட்டு போறீங்களா? அப்போ நமக்கு எடுபடி வேலை பண்றது யாரு பண்றது? நம்ம பசங்க கஷ்டப்படுவானுங்களே. அடிமையா வந்தா அடிமையா இருக்கணும். ஏதோ சரி விடுங்க, நீங்க லிஸ்ட் கொடுங்க, நான் யாரெல்லாம் கூட்டு போகலான்னு அப்ரூவ் பண்றேன், நம்ம ஆட்களை செட் பண்ணிட்டு. ஏன்னா எல்லாத்தையும் அப்பெல்லாம் கூட்டு போக, நீங்க நினைக்கிற அளவுல கூட்டு போக முடியாது பிரதர். பழைய கதை தெரியுமா தெரியாது உங்களுக்கு? என்ன கதை? எகிப்துல இருந்து பார்வோன் இந்த அடிமைகள்லாம் வெளியில போனா எப்படி துரத்தினார் பார்த்தீங்களா? வெளியே விடல பார்த்தீங்களா? ஏன்னா எங்களுக்கு அடிமைகள் தேவை பிரதர். நீங்க அங்க சர்ச்சு கட்டுற மாதிரி இங்க நாங்க பில்டிங் கட்டுவோம், எனக்கு கூட பேலஸ் கட்ட வேண்டியிருக்கு எக்ஸ்ட்ரா. இப்படி எல்லாம் கூட யோசிச்சிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, 7வது அதிகாரம் 13வது வசனம், மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. உத்தரவு போட்டார். என்ன உத்தரவு அப்படின்னா, இங்க பாருங்க எஸ்ரா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க கூட வரணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ எல்லாரையும் கூட்டு போங்க. சார் சொந்த ஊருக்கு போறதுக்கு எவனுக்கு சார் ஆசை இல்லாம இருக்கும்? இங்க வந்து அடிமையா இருப்பானா இல்ல அவன் ஊர்ல போயிட்டு சந்தோஷமா இருப்பானா அப்படின்னா எல்லாரும் தான் பெட்டி கேட்டு கிளம்புவான். இப்ப என்னன்னா, இந்த வயசுக்கு மேல இருக்கவங்களை கூட்டு போங்க, இந்த வயசுக்கு கீழே இருக்கவங்களை கூட்டு போங்க, இந்த படிச்சவங்களை கூட்டு, படிக்காதவங்க எல்லாம் கூட்டு போங்க, எங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்டே கொடுக்கல அவரு. அவர் கொடுத்த ஒரே கேட்டகரி என்ன? எஸ்ரா, நமக்குள்ள என்ன இருக்கு எஸ்ரா, யாருக்கெல்லாம் அவங்க கூட வரணும்னு இஷ்டம் இருக்கோ எல்லாரையும் கூப்பிட்டு போங்க இஸ்ரா. எப்படி, அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, இதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். தேசம் தனக்கு கீழே இருக்கிற அடிமைகளை ஒரு வயசான தாத்தா வந்து கேட்டாரு அப்படின்னா, நீங்க கூட்டு போங்க இஸ்ரா அப்படின்னு சொல்லி அனுப்புறத பார்க்கலாம். 7வது அதிகாரம் 14வது வசனம். ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், பிச்சை நம்ம நாளைக்கு தொடருவோம். நீ உன் கையில் இருக்க உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தும். இதெல்லாம் அன்பிலீவபிள். என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க சட்டத்திட்டத்தெல்லாம் தூக்கி வச்சிரு, உங்ககிட்ட பிரமாணம் இருக்கும்லப்பா, இந்த உங்களுடைய தெய்வம் ஏதோ உங்களுடைய பிரமாணம் கொடுத்துருக்குல்ல, நீங்க அதன்படி வாழுங்க சார், அதே போதும், நீங்க அதன்படி வாழ்ந்தாலே இங்க கரெக்டா இருக்கும். இப்படி ஒரு அரசாங்கம் ஒரு கிறிஸ்தவ சபையை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும் சார்? உங்க பைபிள் இருக்குல்ல சார், உங்க பைபிள் எங்களுடைய சட்டத்தை, அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விட அது சூப்பரா இருக்கு சார், அது செம ஸ்ட்ராங்கா இருக்கு. நாங்க கொன்னாதான் பாவங்கிறோம், நீங்க பொறாம இருந்தாலே பாவங்கிறீங்க. நாங்க ரேப் பண்ணாதான் பாவங்க தண்டனைங்கிறோம், நீங்க பார்த்தாலே ரேப்புக்கு சமங்கிறீங்க சார். உங்க சட்டம் சூப்பர் சட்டம் சார். ஐயா கிறிஸ்தவனே, உங்க சட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணி வாழுங்க போதும், இதை வச்சு நாட்டே. இப்படி யாராவது, ஏன்னா நாமளே ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா நீங்க எஸ்ராட்ட வந்து அவர் சொல்லும் பொழுது, உங்களுடைய நியாய பிரமாணத்தின்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? இன்னைக்கு அர்த்த சாஸ்திராக்கள் இல்லாமல் இல்லை, நேபுகாத் நேச்சர் இல்லாமல் இல்லை, தானியல்களும் எஸ்ராக்களும் இல்லையே என்பதுதான் உண்மை. கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அர்த்த சாஸ்திராவா இருந்தாலும், நேபுகாத் நேச்சரா இருந்தாலும், பெல்ஷாரா இருந்தாலும், தரியுவா இருந்தாலும், கோரேசா இருந்தாலும், அவர்கள் யாரா இருந்தாலும் நீர் நியமித்த உம்முடைய அதிகாரத்தின் கீழே அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவரே, உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சா நீங்க எந்த தானியலையும் எஸ்ராவையும் நீங்க உயர்த்த முடியும். ஆனா நாங்க தானியேல் போல, எஸ்ரா போல வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.